behind.com நேயர்களுக்கு வணக்கம். This is your VJ ஷைலஜா பாலசுப்ரமணியன். இப்போ நான் வந்து ஒரு புதுமுக நடிகையோட இருக்கேன். ஃபர்ஸ்ட் படத்திலேயே பாலா சார் படத்துல நடிச்சிருக்காங்க இவங்க. So welcome to the show ருத்விகா. நீங்க வந்து ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கீங்களா? முடிச்சிட்டீங்க இல்லையா? இல்ல முடிச்சிட்டீங்க. எப்படி வந்து ஒரு பிஎஸ்சி ஸ்டூடெண்ட் நடிகையா நீங்க? இது ஒரு அன்எக்ஸ்பெக்டபிள் தான். நான் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கும்போது ஐ காட் 2-3 ஆஃபர்ஸ் ஃபார் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து கால், இந்த மாதிரி பாலா சார் வந்து இப்போ ரீசெண்டாக படம் பண்ணுறாரு இல்லையா, அதில் வந்து உன்னோட அவுட்லுக்கில் ஒரு கேரக்டருக்காக தேடிட்டு இருக்காங்க, ஸோ நீ போய் கண்டிப்பாக ஆடிஷன் அட்டென்ட் பண்ணு அப்படின்ட்டு. ஸோ நான் வந்து சாரை பார்த்து ஃபர்ஸ்ட் டேவே ஐ காட் செலக்டட். வாவ், ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படமே வந்து பாலா சார் படத்தில் நடிச்சிருக்கீங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் படமே எனக்கு இது பாலா சாரோட படம்னு சொல்லும்போது அன்எக்ஸ்பெக்டபிள். இது கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது ஒரு 10 படம் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு நான் நிறைய கற்றுக்கிட்டேன், இன்னும் நிறைய கற்றுக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் படத்துலேயே வந்து நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அப்படியே எனக்கு ஃபர்ஸ்ட் கேமரா புதுசு, சினிமா புதுசு, ஆக்டிங் புதுசு. ஏன்னா இந்த படம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரும்போது நான் மோல்டாகி வந்தேன், ஒரு ஆக்ட்ரஸாக நான் மோல்டாகி வந்தேன். ஓகே. ஸோ படத்தில் வந்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் சீன் எது? ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷூட் பண்ண சீன் எது? அண்ட் பாலா சார் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாரு? நீங்கள் வந்து அந்த சீனை வந்து பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் நடிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணாரு? ஃபர்ஸ்ட் சீன் வந்துட்டு மணமதுரையில் ஒரு மாண்டேஜ் எடுத்தாங்க. ஒரு கிணறு பக்கத்தில் அதர்வா வந்து தண்ணி இறைச்சிட்டு இருக்க மாதிரி, நான் இந்த பக்கம், வேதிகா அந்த பக்கம், என்னோட கோ ஆக்டர் கார்த்திக் அங்கே உட்காந்துருக்க மாதிரி. அதுவே வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக போச்சு அந்த சின்ன மாண்டேஜே. ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டே பயங்கர டென்ஷன், நிறைய டேக்ஸு, எல்லாருக்குமே டென்ஷன் இருந்தது. எனக்கு ரொம்ப நிறையவே இருந்தது, என்னால் ஃபாலோ பண்ணவே முடியல அவர் சொல்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 3 days நான் பிக்கப் பண்ணிக்கிட்டேன். சார் வந்து நல்லா டீச் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் அவர் ஒரு நல்ல டீச்சர், அதுக்கப்புறம் இந்த டைரக்டர் சொல்லலாம், நல்லா டீச் பண்ணி அவரை ஃபாலோ ஒரு 3 days போதும், நான் நல்லா பிக்கப் ஆகிட்டேன். ஓகே. ஸோ பாலா சார் கிட்டேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டிசிப்ளின், சினிமா டிசிப்ளின் நிறைய கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அந்த டைமிங்கு, பர்ஃபெக்ஷன் எல்லாமே. ஆக்டிங் ஃபஸ்ட்டு நம்ம நடிக்கிறத விட லுக் பர்ஃபெக்ஷன் ரொம்ப பார்ப்பாரு. அதுக்காக நிறைய டேக்ஸ் எடுத்தாலுமே அது போயிட்டே இருக்கும். டேக்ஸ், நம்பர் ஆஃப் டேக்ஸ் கணக்கு சொல்லவே முடியாது. லுக் பர்ஃபெக்ஷன், அதுக்கப்புறம் டைலாக் டெலிவரி. ரொம்ப கஷ்டப்பட்டேன் டைலாக் டெலிவரிக்கு. ஃபர்ஸ்ட்டு அவர் முன்னாடி டைலாக் பேசுறது ஒரு பயங்கரமான விஷயம். அது எல்லாமே பர்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு அவர் டிசிப்ளின், அதுக்கப்புறம் ஆக்டிங் வைஸ் he is a very good director. ஓகே. இப்போ அதர்வா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர் இல்லையா? அவர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தார்? அண்ட் செட்டில் வந்து எப்படி வந்து 3 பேரோடையும் உங்களுக்கு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கா? வேதிகா, தன்சிகா, அதர்வா, அவங்க 3 பேரும் செட்டில் வந்து எப்படி வந்து உங்ககிட்ட பழகினாங்க? ஒரு புதுமுக நடிகையாக உங்களை ட்ரீட் பண்ணாங்களா, இல்லாட்டி வந்து நல்லா வந்து உங்களை சப்போர்ட் பண்ணாங்களா, என்கரேஜ் பண்ணி?
புதுமுக நடிகை யாருமே நான் ட்ரீட் பண்ணல, எல்லாருமே வந்து ஈக்குவலாக தான் பார்த்தாங்க. அதர்வா வந்து ரொம்ப சைலண்ட், அவர் எப்போவுமே வந்து தனியாக யோசிச்சுட்டே இருப்பார். அது என்னன்னு தெரியல, ஆனால் அவரோட கேரக்டரை பற்றி தான் அவர் யோசிச்சுட்டு இருப்பார் கண்டிப்பாக. வேதிகா பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப பப்ளி, படத்துலையும் சரி ஒரு பப்ளியான கேரக்டர், ஸ்பாட்லேயும் சரி நல்லா பேசிகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. தன்ஷிகா அப்படி தான் ஒரு மெச்சூர்ட் கேரக்டர் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அவங்களும் நல்லா என்ன சொல்கிறது, ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டாங்க, நல்ல கேரக்டர். இந்த படத்துல உங்களுடைய ரோல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. என்னோடது வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான கேரக்டர் இந்த படத்தில். த்ரூ அவுட் த மூவி நாங்கள்லாம் வந்துட்டு தேயிலை தோட்டத்துக்கு வந்துட்டு வேலை செய்ய போகிறோம். அங்கே நடக்கிற கொடுமைகள், அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் எங்களை வந்துட்டு அடிமை செஞ்ச மாதிரியான நிறைய சீன்ஸ் இருக்குது, நிறைய அடி வாங்குற சீன்ஸ் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஜெரி சார் வந்து ஒரு முக்கியமான நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அவர் வந்துட்டு எங்கள் எல்லாரையும் ஒரு ஷாட்டில் வந்து பயங்கரமாக அடிச்சிடுவார். அது வந்துட்டு நிஜமாலே அடி விழுந்தது, யாருமே வந்து கிளிசரின் போட்டோம் அழல, நிஜமாலே அழுதோம். ஸோ பயங்கரமாக அடி. அங்கே எங்களுக்கு வந்துட்டு அது தெரியல, ரூமுக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது வி காட் மார்க்ஸ், அந்த அளவுக்கு அடிச்சிருக்காங்க. அது ரொம்ப ரியலிஸ்டிக்காக வந்தது. ஸோ உங்களுடைய ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி சொல்லுங்க. நடிகையா இன்னும் நிறைய படத்தில் வந்து நடிக்கணும் அப்படின்னு. ஆமாம், கண்டிப்பாக நிறைய படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துருச்சு எனக்கு. கண்டிப்பாக இன்னும் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இன்னும் பிளான் பண்ணல, பரதேசி ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. கண்டிப்பாக ஃபியூச்சரில் எனக்கு நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும்னு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ஸோ எந்த டிரெக்டரோட எந்த ஆக்டரோட நீங்கள் நடிக்கணும், சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? தமிழ் சினிமாவில் வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், கண்டிப்பாக பாலா சார் படத்தில் நடிக்கணும்னு. ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிமே அந்த ஆசை நிறைவேறிடுச்சு. இனி எல்லா டைரக்டர் முருகதாஸ் சார், அப்புறம் அமீர் சார், தென் சசிகுமார் சார், அவங்களோட டைரக்ஷனில் நடிக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஓகே, ஸோ behind-woods.com நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இவ்வளோ நேரம் என்னோட இன்டர்வியூ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் கம்மிங் March 15th வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.